வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல தன வரவு வரும், கவலையப்படாதீங்க. நிறைய கேஷ் ஃப்ளோ நன்னா இருக்குது. கேஷ் ஃப்ளோங்கிறது நம்ம ஏர்னிங்ஸு, சரியாக ஒரு பெரிய லோன் பேங்க்கில் வாங்கணும்னு நினைக்கலாம். அப்புறம் வீடு வாங்கிறது, வீடு வாங்க வேண்டும், அதற்கான ஒரு லோன், இந்த மாதிரியான விஷயங்கள், அதான் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான ஒரு சூழல்கள், இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா 7ஆம் வீட்டில் இருக்கார் சுக்கிரனும் செவ்வாயும். 6ஆம் தேதி செவ்வாய் 7லிருந்து 8க்கு போகிறார். அதே போல் 12ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. பட் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தா இந்த காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்களை உணர்த்துகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்தோஷங்களை தருவார், நல்ல செல்வ விருத்தியும் தருவார். 20ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் தேதி சூரியனும் 20ஆம் தேதி அந்த புதனும் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதம் 2ஆம் பகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தா உடலில் நல்ல வியாதியெல்லாம் குணமாகி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி மேலே மேலே முன்னேற்றங்களை பற்றி பேசக்கூடிய வகையில் சிறப்புகள் நிறைந்த ஒரு காலமாக இது அமைவது திண்ணம். அதனால் the second half of the month is very progressive. லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக வேலை செய்யும். எப்போவுமே நம்மளுடைய முயற்சி முக்கால், ஒரு கால் அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் முழுமையான வெற்றி. அந்த அதிர்ஷ்டமும் கை கொடுக்கக்கூடிய காலமாக இது உங்களை பொறுத்தவரையில் அமையவிருப்பதால் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதில் குறிப்பாக 2ஆம் பகுதி மிக சிறப்பானது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.